Happy morning, children. Welcome to Fancy Artist. Hope you would have watched my previous video. And today we are going to see a new topic. Before that, let's do the brain gym. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஒரு இண்டிவிஜுவல் ஹாஃப் செல்லோட பொட்டென்ஷியலை வந்து we cannot measure. ஸோ எப்படி நம்ம மெஷர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2 ஹாஃப் செல்ஸோட பொட்டென்ஷியலோட டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து நம்ம வந்து மெஷர் பண்ண முடியும். அதுதான் வந்து அந்த செல்லோட இஎம்எஃப் அப்படின்னு சொல்கிறாங்க, எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். ஸோ இதை பற்றி நான் வந்து லாஸ்ட் வீடியோலேயே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வாட் இஸ் செல் பொட்டென்ஷியல் அண்ட் வாட் இஸ் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ லிங்க்கையும் நான் இதில் ஷேர் பண்ணுறேன். தட் இஸ் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி செஷன் 1ன்னு நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே கொடுத்துருப்பேன், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது, இப்போது இந்த 2 ஹாஃப் செல்லோட பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை நம்ம எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இது சிம்பிளாக வந்து ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் வச்சு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஒரு ஹாஃப் செல்லோட பொட்டென்ஷியலை வந்து சூஸ் பண்ணிக்கிட்டா இன்னொரு ஹாஃப் செல்லோட பொட்டென்ஷியலை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம இந்த ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் பற்றி தான் படிக்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட பொட்டென்ஷியல் நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டா நம்ம இன்னொரு ஹாஃப் செல்லோட பொட்டென்ஷியலை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு இங்கே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இதோட பொட்டென்ஷியல் வந்து பிளாட்டினம் வெர்டிக்கல் லைன், ஹைட்ரஜன் வெர்டிக்கல் லைன் அண்ட் ஹைட்ரஜன் அயான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசைன் பண்ணிக்கிறோம். இதை வந்து 0 பொட்டென்ஷியல் நம்ம எல்லா டெம்பரேச்சர்லேயுமே அசைன் பண்ணிட்டா நம்ம இன்னொரு ஹாஃப் செல்லோட பொட்டென்ஷியலை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடோட ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம பார்த்துடலாமா? வாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் பார்த்திங்கன்னா இந்த பிக்சர்லேருந்தே உங்களுக்கு புரியும். ஒரு சொல்யூஷன் இருக்குது. அந்த சொல்யூஷனில் வந்து இந்த பிளாட்டினம் கோட்டட் ஒரு ஃபைன்லி டிவைடட் பிளாட்டினம் கோட்டட் ஆன் பிளாட்டினம் ஃபாயில் ஒன்று வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமா ஹைட்ரஜன் கேஸ் அட் 1 bar ப்ரெஷரில் வந்து இன்லெட்டாக வந்து மேலே வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. சரிங்களா? அந்த எலக்ட்ரோலைட் சொல்யூஷனுடைய மோலார் கான்சன்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா 1 mH+ ஹைட்ரஜன் அயான். ஓகேங்களா? ஸோ இப்போ இதனுடைய பொட்டென்ஷியல் பார்த்தீங்கன்னா H++ E- that gives half H2 கேஸ். SHE அப்படின்றது ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு. இதில் வந்து பிளாட்டினம் எலக்ட்ரோட் கோட்டட் வித் பிளாட்டினம் பிளாக் அப்படின்றது தான் இந்த ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட்குள்ளே இருக்குது. இதில் இந்த எலக்ட்ரோட் எப்படி வந்து டிப் ஆகிருக்குன்னா ஒரு அசிட்டிக் சொல்யூஷனில் டிப் ஆகிருக்கு. அண்ட் எ பியூர் ஹைட்ரஜன் கேஸ் வந்து இஸ் பபிள்டு, அதாவது அந்த டாப்பில் வந்து இன்லெட்டாக வந்து பபிள் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இன்லெட் மீன்ஸ் உள்ளே கொடுத்துட்டே இருப்பாங்க. அண்ட் தென் த கான்சன்ட்ரேஷன், இதனுடைய கான்சன்ட்ரேஷன் ஆஃப் போத் த ரெடியூஸ் அண்ட் ஆக்சிடைஸ்டு ஃபார்ம் ஆஃப் ஹைட்ரஜன் எப்படி இருக்கும்னா யூனிட்டி. ஓகே, தட் இஸ் 1. இதுலேருந்து த ப்ரெஷர் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ் இஸ் 1 bar அண்ட் தென் ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் வந்து 1 molar. இது வந்து கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு. ஸோ இப்போ ஒரு 298 கெல்வினில் த இஎம்எஃப் ஆஃப் த செல் எப்படி எழுதலாம்? ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட், டபுள் வெர்டிக்கல் லைன், செகண்ட் ஹாஃப் செல், இது மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது இந்த ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு தான் நம்ம வந்து ஆனோடாக எடுத்துக்க போகிறோம். அதாவது இது ஒரு ரெஃபரன்ஸ் ஹாஃப் செல். ரெஃபரன்ஸ்னால் இது வந்து ஒரு ரெஃபரன்ஸாக என்ன எடுத்துக்கிட்டு இன்னொரு ஹாஃப் செல்லை வந்து தான் நம்ம கேத்தோட எடுத்துக்க போகிறோம். இதில் தான் நமக்கு வந்து ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷனை பற்றி நம்ம வந்து இன் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதில் வந்து த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஆக்சிடைஸ்டு அண்ட் த ரெடியூஸ்டு ஃபார்ம்ஸ் ஆஃப் த ஸ்பீஷிஸ், அதாவது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஹாஃப் செல். ஸோ ரைட் அண்ட் லெஃப்ட் நம்ம லாஸ்ட் வீடியோலேயே நான் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பேன், விச் இஸ் ரைட் விச் இஸ் லெஃப்ட் அப்படின்றது. ஸோ த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஆக்சிடைஸ் அண்ட் ரெடியூஸ்டு ஃபார்ம்ஸ் ஆஃப் த ஸ்பீஷிஸ் இந்த ரைட் ஹேண்ட் ஹாஃப் செல் அது எப்போவுமே யூனிட்டாக இருக்கும், யூனிட்டி. அண்ட் தென் இப்போ இதிலேருந்து த செல் பொட்டென்ஷியல் விச் இஸ் ஈக்குவல் டு த ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் ER அப்படின்றது என்னென்னா தட் இஸ் ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் த கிவன் ஹாஃப் செல். நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா E அப்படின்றது
எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் நம்ம லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். E is equal to ER minus EL. ER அப்படின்றது ரைட் ஹாஃப் செல், EL அப்படின்றது லெஃப்ட் ஹாஃப் செல். ஸோ இப்போ நம்ம வந்து ELல வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ரெஃபரன்ஸ் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் வந்து ஆனோடு. ஸோ அது வந்து 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டா, நம்ம 0 பொட்டென்ஷியல் தானே நான் சொன்னேன், வீடியோவோட பிகினிங்லேயே சொன்னேன். அப்போது EL அப்படின்றது 0 ஆயிடுச்சு அப்படின்னா, அப்போ E is equal to ER minus 0. EL பிளேஸில் வந்து 0வை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு ஃபைனலாக ஆன்சர் என்ன கிடைக்கும்? ER கிடைக்கும். ஸோ எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் ஆஃப் அ டேனியல் செல் தட் இஸ் ஈக்குவல் டு ER. ஸோ ER அப்படின்றது ரைட் ஹேண்ட் ஹாஃப் செல். எப்போது இது ரைட் ஹேண்ட் ஹாஃப் செல் நமக்கு கிடைக்குது? நம்ம SHEயை வந்து 0வாக எடுத்துக்கிட்டா. நான் ஏற்கனவே சொன்னேன், SHEயை வந்து ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடாக வச்சுட்டு நம்ம இன்னொரு ஹாஃப் செல்லோட பொட்டென்ஷியலை கண்டுபிடிக்க போகிறோம்னு சொன்னேன். ஸோ இப்போ SHEL வந்து என்னது? இது 0 பொட்டென்ஷியல் நம்ம எடுத்தாச்சு. அப்போது இன்னொரு ஹாஃப் செல்லோட பொட்டென்ஷியல் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் இல்லையா? இப்போ வாங்க கண்டுபிடிக்கலாம். the measured EMF of the cell நம்ம எப்படி எழுதலாம்? பிளாட்டினம் வெர்டிக்கல் லைன், ஹைட்ரஜன் வந்து 1 bar ப்ரெஷரில் அப்ளை பண்ணுறோம். தென் வெர்டிக்கல் லைன் ஹைட்ரஜன் இந்த aqueous சொல்யூஷன், அது 1 molar. அப்போது டபுள் வெர்டிக்கல் லைன், நம்ம இது வரைக்கும் நான் சொன்னது பிளாட்டினம் ஹைட்ரஜன் சொன்னது வந்து SHE ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் வர்சஸ், அதாவது இன்னொரு ரெஃபரன்ஸ் தட் இஸ் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் அப்படின்றது ரெஃபரன்ஸ் ஹாஃப் செல். இன்னொன்று டெஸ்ட் ஹாஃப் செல் வந்து என்னதுன்னா, நம்ம அதனுடைய இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் பொட்டென்ஷியல். ஸோ காப்பர் தட் இஸ் aqueous 1 molar, 1 vertical line காப்பர். ஸோ இதோடைய பொட்டென்ஷியல் தட் இஸ் வோல்டேஜ் எப்படி இருக்குது? 0.34 voltage. ஸோ இதுதான் வந்து it is the value of the standard electrode potential of the half cell corresponding to the reaction, that is Cu aqueous 1 mole plus 2 electrons. So in the Cu வந்து 2 electrons accept பண்ணிச்சு. So it will become CuS. So just recollect the last video concepts. 0.34 V அப்படின்றது it is a standard electrode potential of the half cell, that is which is undergoing the reduction process, that is Cu2 plus in the aqueous solution 1 molar, it accepts the 2 electrons, 2E minus accept பண்ணிக்கிதா. So it will give the Cu. So it is reduced. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் இப்போ நம்ம ஒரு ஹாஃப் செல்லோட பொட்டென்ஷியல் வந்து சொல்லியாச்சு. இது வந்து பாசிட்டிவில் இருக்கும். இதே மாதிரி தான் இன்னொரு ஹாஃப் செல்லோட பொட்டென்ஷியலும் வந்து நம்ம சொல்ல போகிறோம், தட் இஸ் ஜிங்க். சரியா? ஸோ டேனியல் செல்லில் வந்து ஜிங்க் ஆஸ் வெல் அஸ் காப்பர் 2 எலக்ட்ரோட் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த கான்செப்டை வந்து ரீகலெக்ட் பண்ணுங்க இப்போ. ஸோ அதே மாதிரியே த இஎம்எஃப் ஆஃப் த அதர் செல், அதாவது ஜிங்க் எலக்ட்ரோடு இருக்குல்ல பார்த்தீங்களா, அதை வந்து இதே மாதிரியே வந்து ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுலேயும் வந்து இதே ஃபார்முலா, பிளாட்டினம் vertical line hydrogen and then vertical line hydrogen ion. So double vertical line வந்து is the salt bridge. So reference electrode plus இன்னொரு half cell zinc. So the zinc வந்து it is going to accept the electron or give the electron. Let us see now. So Zn2 plus and single vertical line Zn. ஓகேங்களா? ஸோ இதில் இந்த பாசிட்டிவ் வேல்யூ ஆஃப் த ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் இந்த ஃபஸ்ட்டு கேஸில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அது எதை குறிக்குது அப்படின்னா Cu2 ப்ளஸ் அயான்ஸ் இருக்குல்ல, அது என்ன பண்ணும்? தே ஆர் அக்செப்டிங் த எலக்ட்ரான்ஸ், ஸோ தே கெட் ரெடியூஸ்டு மோர் ஈஸிலி தேன் த ஹைட்ரஜன் அயான்ஸ் இன் த எலக்ட்ரோட் ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட். ஸோ ஆனால் இதில் வந்து இந்த ரிவர்ஸ் ப்ராசஸ் நடக்காது. ஏன்னா ஹைட்ரஜன் அயான்ஸ் வந்து கெனாட் ஆக்சிடைஸ் த காப்பர். ஓகேங்களா? எப்போவுமே வந்து காப்பர் தான் வந்து ரெடியூஸ்ட் ஆகிடும் என் கம்பேர்ட் டு த ஹைட்ரஜன் அயான்ஸ். சரியா? ஸோ காப்பர் டஸ் நாட் டிசால்வ் இன் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு ஹார்ட்ஸ் கொஸ்டினாக கூட நான் எக்ஸாமில் கேட்கலாம் உங்களை. தட் இஸ் வை காப்பர் டஸ் நாட் டிசால்வ் இன் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படின்னும் போது, ஸோ யூ கேன் ஈஸிலி சே தட் ஹைட்ரஜன், தட் இஸ் ஹைட்ரஜன் வில் நாட் ஆக்சிடைஸ் த காப்பர் because copper 2 plus ions get reduced more easily by accepting the 2 electrons. ஓகேங்களா? நைட்ரிக் ஆசிடில் வந்து காப்பர் வந்து will be oxidized by the nitrate ion, ஆனால் not by the hydrogen ion.
சரிங்களா? ஸோ த நெகட்டிவ் வேல்யூ ஆஃப் த ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் இந்த செகண்ட் கேஸில் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இண்டிகேட்ஸ் that the hydrogen ions வந்து can oxidize the zinc or the zinc can reduce the hydrogen ions அப்படின்றத கிளியராக புரியுதா? ஸோ நைட்ரிக் ஆசிடில் வந்து காப்பர் வந்து இட் இஸ் ஆக்சிடைஸ்டு பை நைட்ரேட் அயான் அண்ட் நாட் பை ஹைட்ரஜன் அயான். இதிலிருந்து நம்ம ஹாஃப் செல் ஃபார் த டேனியல் செல் நம்ம எப்படி எழுதலான்னு பார்க்கலாமா? இப்போ பாருங்கள், லெஃப்ட் எலக்ட்ரோடு வந்து ஜிங்க், சரிங்களா? ஸோ த ஜிங்க் வந்து Zn gives Zn2 ப்ளஸ் 2e மைனஸ். ஸோ ஜிங்க் வந்து 2 எலக்ட்ரான்ஸை கொடுக்குது. இப்போ ரைட் எலக்ட்ரோடு இருக்குது பார்த்தீங்களா, அது காப்பர். ஸோ இந்த காப்பர் என்ன பண்ணுது, 2 எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணிக்குது. ஸோ Cu2 ப்ளஸ் 2 எலக்ட்ரான்ஸ் இட் வில் கிவ் Cu. ஸோ இந்த ஓவரால் ரியாக்ஷன் நம்ம வந்து எப்படி சொல்லலாம், இட் இஸ் த சம் ஆஃப் த above 2 ரியாக்ஷன்ஸ். ஸோ இந்த 2 ரியாக்ஷன்ஸோட சம் தான் வந்து ஓவரால் ரியாக்ஷன். ஓவரால் ரியாக்ஷன்னா இஎம்எஃப் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ Zn ப்ளஸ் Cu 2 plus gives Zn2 plus Cu. So zinc வந்து it is going to donate the electron, whereas the copper it is going to accept the electron. So EMF of the cell எப்படி எழுதலாம், E0 cell, that is electrode potential cell, cellோட electrode potential that is equal to ER minus EL, that is electrode potential of the right electrode and electrode potential of the left electrode. ஸோ இப்போ நம்ம வந்து வேல்யூஸை அப்ளை பண்ணலாம் வாங்க. ஸோ 0.34 அப்படின்றது நம்ம இஆரோட வேல்யூ, தட் இஸ் ரைட் எலக்ட்ரோட் வேல்யூ, மைனஸ் 0.76 அப்படின்றது இஎல் லெஃப்ட் எலக்ட்ரோட் வேல்யூ, சரிங்களா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் 0.34 voltage minus of minus 0.76. So minus of minus will become plus. So when you add, you will get 1.10 voltage. So this is the overall reaction of the cell, that is EMF of the cell. Is that clear, children? இப்போ ஒரு question time for you people. What does the positive and the negative value indicate in electrode potential, children? So comment your answers in the comment box. ஸோ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ் லைக் பிளாட்டினம் அப்படி இல்லைனா வந்து கோல்டு, இந்த மெட்டல்ஸை வந்து இன்னர்ட் எலக்ட்ராட்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எதுக்காக இந்த மாதிரி இந்த இன்னர்ட் எலக்ட்ரான்ஸை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே வில் நாட் பார்ட்டிசிபேட் இன் த ரியாக்ஷன். ஸோ ரியாக்ஷனில் வந்து பார்ட்டிசிபேட் ஆகாது பிகாஸ் தே ஆர் இன்னர்ட். இன்னர்ட் மீன்ஸ் இன்ஆக்டிவ், தே ஓன்ட் ரியாக்ட் வித் த ரியாக்ஷன். பட் தேர் சர்ஃபேஸ், அவங்களுடைய சர்ஃபேஸை வந்து ஆக்சிடேஷனுக்காகவும் ரிடக்ஷனுக்காகவும் வந்து ப்ரொவைட் பண்ணும் இந்த மெட்டல்ஸ். அண்ட் ஆல்சோ தே வில் ஆல்சோ கண்டக்ட் த எலக்ட்ரான்ஸ் ஃபார் த ரியாக்ஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த ரியாக்ஷன்ஸை எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம ஹைட்ரஜன் எலக்ட்ரோட்க்கு எப்படி எழுதுவோம், இஃப் பிளாட்டினம் இஸ் யூஸ்ட் அஸ் அ ஹாஃப் செல் அப்படின்னா பிளாட்டினம் ஒரு வெர்டிக்கல் லைன், ஹைட்ரஜன் கேஸ் ஒரு வெர்டிக்கல் லைன், ஹைட்ரஜன் அயான் இந்த ஆக்வஸ் சொல்யூஷன். அதனுடைய ஹாஃப் செல் ரியாக்ஷன் வந்து ஹைட்ரஜன் அயான் அண்ட் தென் ப்ளஸ் எலக்ட்ரான்ஸ் தட் கிவ்ஸ் half H2 கேஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோமின் எலக்ட்ரோட் நம்ம ஹாஃப் செல்லாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய ரியாக்ஷன் வந்து பிளாட்டினம் ஒரு வெர்டிக்கல் லைன் ப்ரோமின் அண்ட் வெர்டிக்கல் லைன் ப்ரோமின். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம ஆஃப் செல் ரியாக்ஷன் ஃபார் த ப்ரோமின் என்ன எழுதலாம், half Br2 aqueous ப்ளஸ் ஒரு எலக்ட்ரான்ஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்கும், தட் கிவ்ஸ் ப்ரோமின் இந்த aqueous சொல்யூஷன். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல், ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலோட இம்பார்ட்டன்ஸை பற்றி பார்த்தோம். நம்ம இதை வச்சு நம்ம வந்து இந்த டேப்லர் காலம் ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம புக்கில் 3.1 ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் அட் 298 கெல்வின், அதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த டேப்லர் காலத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்ஸ் ஆர் கிவன் ஃபார் சம் ஆஃப் த ஹாஃப் செல் ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த எஸ்சிபி ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வந்து இஸ் கிரேட்டர் தேன் 0, தென் வாட் ஹேப்பன்ஸ் அப்படின்னா it will be more stable. The reduced form of the substance வந்து it will be more stable compared to the hydrogen gas அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா if the SCP, that is standard electrode potential, is very negative value, it is less than 0 அப்படின்னா then the hydrogen gas is more stable than the reduced form அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? So from the table given in your book 3.1, no, we can say that fluorine gas has maximum tendency
okay, of becoming the weakest reducing agent if it is in the fluoride ion அப்படின்னு சொல்லலாம். fluorine gas அப்படின்றது பார்த்தீங்கன்னா it is a strong oxidizing agent அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? So from the table it is very clear that fluorine gas has the maximum tendency to get reduced to fluoride ion. அண்ட் தென் அந்த டேபிளோட லாஸ்ட் எலமெண்ட் தட் இஸ் லித்தியம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இட் இஸ் த லோயஸ்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லலாம். இட் இண்டிகேட்ஸ் தட் லித்தியம் அயான் வந்து வீக்கஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். வேரஸ் நம்ம முதல்ல ஃப்ளூரின் பார்த்தது வந்து இட் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஓகேங்களா? ஸோ ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வந்து அதிகமாக இருக்குது, பாசிட்டிவில் இருக்குது அப்படின்னா இட் இஸ் த மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இஃப் இட் இஸ் லெஸ் தென் 0 இந்த நெகட்டிவ் வேல்யூவில் இருக்குது அப்படின்னா தென் இட் வில் பி த வீக்கஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அதே மாதிரி லித்தியம் மெட்டல் எப்படி இருக்கும்னா இட் இஸ் த பவர்ஃபுல் ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆக்வஸ் சொல்யூஷன். ஸோ இஸ் தட் கிளியர் சில்ட்ரன் ஃப்ரம் திஸ் டேபிள்? ஸோ டேபிளோட டாப் டு பாட்டம் நம்ம போனாக்கா ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வந்து ஃப்ரம் த டாப் டு த பாட்டம் இட் டிக்ரீசஸ். ஸோ ஃப்ளூரின்லேருந்து லித்தியம் வரைக்கும் பார்த்திங்கன்னா இட் டிக்ரீசஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியோட அப்ளிகேஷன். ஸோ எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் எக்ஸ்டென்சிவாக பார்த்தீங்கன்னா பிஹெச் டிட்டர்மினேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். சாலிபிலிட்டியோட ப்ராடக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய பிஹெச் டிட்டர்மைன் பண்ணலாம். ஈக்லிபிரியம் கான்ஸ்டண்ட்டை வந்து டிட்டர்மைன் பண்ணலாம். அண்ட் தென் தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஸ் வெல் அஸ் த பொட்டன்ஷியோமெட்ரிக் டைட்ரேஷன்ஸ்க்கு இது எல்லாத்துக்குமே வந்து எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி இஸ் அப்ளிகேபிள். யூஸிங் த எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி வி கேன் மெஷர் ஆல் திஸ் பேராமீட்டர்ஸ் சில்ட்ரன். ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி நம்ம அசர்ஷன் அண்ட் ரீசனிங் கொஷின்ஸ் பார்க்கலாமா? இப்போது நம்ம ஏற்கனவே இந்த ஆப்ஷன்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம 10th வந்து பார்த்துட்ருக்கோம். ஏபிசிடி ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஆன்சரை வந்து ஏவா பியா சியா டியான்னு நம்ம வந்து ஆன்சர் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? வரீங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் அப்படின்றது ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா the standard hydrogen electrode வந்து is assigned a potential of 0.00 V at all temperatures. ரீசன் என்ன சொல்கிறாங்க? the SCE is used as a primary reference electrode to determine the standard potential of other electrodes. இதுக்கு உங்களுடைய ஆன்சர் என்னன்னு பார்க்கலாமா? ஸோ இதில் ரெண்டுமே ஏவும் ஆரும் அசர்ஷனும் ரீசனும் they are true. ஆனால் ரீசன் வந்து இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் வந்து இஸ் அசைன்ட் 0.00 V தான் அண்ட் இஸ் யூஸ்ட் அஸ் அ ரெஃபரன்ஸ். ஆனால் த ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்ட் அஸ் அ ரெஃபரன்ஸ் இஸ் அ கான்சிக்வன்ஸ் ஆஃப் த அசைன்டு வேல்யூ. இட் இஸ் நாட் த சயின்டிஃபிக் ரீசன். அதனால தான் வந்து இட் இஸ் நாட் தட் இஸ் ரீசன் இஸ் நாட் த correct explanation of the assertion, but both are true only. இப்போ செகண்ட் கொஷின் போகலாமா? அசர்ஷன் வந்து ஜிங்க் கேன் டிஸ்பிளேஸ் காப்பர் ஃப்ரம் அ காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன். ரீசன் ஜிங்க் ஹேஸ் அ மோர் நெகட்டிவ் ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு -0.76 V தேன் காப்பர். காப்பர் பார்த்தீங்கன்னா +0.34 V. ஆன்சர் என்னப்பா? ஸோ இது ஆப்ஷன் ஏ தான் எனக்கு வரும்னு தோணுது. ஏன்னா அசர்ஷன் அண்ட் ரீசன் ரெண்டுமே ட்ரூ அண்ட் ஆர் இஸ் அ கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் த அசர்ஷன். சரிங்களா? இப்போது நம்ம ஏற்கனவே இப்போ இந்த டேபிள் 3.1 பார்த்தோம் பார்த்தீங்களா, எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸு. ஸோ ஃப்ரம் டாப் டு பாட்டமில் வந்து ரெடியூசிங் ஏஜென்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என் மெட்டல் வித் லோயர் ரெடக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து ஆக்ஸ் அஸ் அ ஸ்ட்ராங்கர் ரெடியூசிங் ஏஜென்ட். அதனால தான் ஜிங்க் வந்து கேன் ரெடியூஸ் த காப்பர் டு காப்பர் மெட்டல். ஓகேங்களா? Now it's your turn to answer the following questions. So these are the questions. Comment your answers in the comment box. I think all the concepts are very clear for you. So after this class, please don't close the book. Take your rough notebook and recollect all the concepts what I taught you in this video. Make a note of it so that then and then if you clarify your doubts by going through the concept again and again, it will be very helpful for you during the examination period. Okay, so that time no need of last minute rush and again go through the concepts from the beginning till the end. So make the concepts into chunks and learn it then and then, so it will be in your memory and you have to recollect it again and again whenever you watch the video or any other music or you're watching any movie in the film. Okay, just go through the concepts,
recollect the concepts while you are doing the another work also. So when you are engaged in another work also, please recollect the concepts, then only it will be in your memory forever. Okay, hope we'll see in the next class. Thank you. Kindly be stay with me and share and subscribe for more videos.